Hey friends, welcome to Vallium Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல வரலட்சுமி பூஜை எப்படி எல்லாம் வந்து கொண்டாடணும் அப்படினு அந்த வீடியோ தான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வீடியோக்குள்ள வரதுல ரொம்ப ஹாப்பி. இப்போதான் நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லா வந்து திருவிழா பிஸிலே வந்து இருந்துட்டோம். இன்னைக்கு தான் வந்து திருவிழாவோட கடைசி நாள். இன்னைக்கு வந்து நாளைக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்து வரலட்சுமி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு நாங்கள் எங்கள் வேலையில் வந்து முடிச்சுட்டு அப்படியே வரவில் வந்து சாமிக்கு வந்து பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ, மல்லிகைப்பூ, மாலை எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எதிர்பார்த்ததோட பூ ரேட்லாம் வந்து கொஞ்சம் கூட தான், ஏன்னா நாளைக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையா, அதனால் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். என் கையாலேயே வந்து அம்மனுக்காக வந்து மாலை வந்து கோர்த்தாச்சு, செவந்தி பூ வந்து வச்சு. எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் சார்சீடிலேருந்து சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை, ஆனால் நான் தான் விருப்பத்தை கும்பிட்றேன் அப்படின்னு. அது உண்மைதான். இனிமேல் வந்து வருஷம் வந்து நான் கண்டிப்பாக வந்து கும்பிடுவேன். அது என்னோட வந்து பிரார்த்தனை வேற கூட தான். கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் உட்காந்து பூவெல்லாம் வந்து கொறுத்து இருக்க பூ எல்லாத்தையும் வந்து கட்டி அன்னைக்கு வந்து விளக்குலாம் வந்து விளக்கிட்டு பூஜை ஜாமான் எல்லாம் விளக்கி எங்கள் வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. காலையில் வெள்ளிக்கிழமை காலைல எழுந்திரிச்சு வாசலாம் தெளித்து சூடாக டீ வந்து போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து பாப்பாவை வந்து லீவு தான். 4 நாள் வந்து திருவிழா பீஸ்லேயே இருந்தனால இன்றைக்கி மேடம் வந்து லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து இருக்க வச்சாச்சு. மதியானத்துக்கு வந்து சாப்பாடு வச்சு, சாம்பார் வச்சு, உருளைக்கிழங்கு வச்சு எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் வரவங்களுக்குலாம் வந்து பிரசாதம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது கூடயே வந்து குக்கரில் தான் வந்து இப்போல்லாம் வந்து ரெடி பண்ணுறேன், நல்லாவே வந்து வருது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது கூடயே கொண்டக்கல்லையும் சேர்த்து வந்து வச்சாச்சு. பிரசாதம்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கவே வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வருஷம் கும்பிடும்போது வந்து பாப்பாவுக்கும் சரி தம்பிக்கும் சரி அவ்வளோதான் வந்து விவரம் வந்து தெரியாது. இந்த வருஷம் வந்து பிள்ளைங்களுக்காக நல்லா விவரம் தெரிஞ்சனால எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, நிறைய ஹெல்ப் வந்து பண்ணாங்க. பாப்பா வந்து நிறைய ஐடியா கொடுத்துச்சு, இந்த மாதிரி செய்யுங்கம்மா, இந்த மாதிரி கும்பிடுங்க, இந்த மாதிரி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா வந்துட்டு சேலை தான் வந்து கட்டினேனே, சேலை வந்து நல்லாவே எனக்கு கட்ட வரல. பாப்பா வந்து சொல்லிச்சு, இந்த ப்ளவுஸ் துணி வச்சு கட்டுங்கம்மா, இப்படி செஞ்சுங்கம்மா, அப்படி செய்யுங்கம்மான்னு சொல்லிச்சு. தம்பியும் வந்து நிறைய ஹெல்ப் வந்து எனக்கு வந்து பண்ணான். மெயினாகவே அவன் அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி சாமி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இது சாமியோட முகத்தை பற்றி கேட்டிருந்தேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வருஷம் கும்பிடும்போது வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஸ்டோன்லாம் வந்து நானாக தான் வந்து ஒட்டினேன். இதுக்கு வந்து ஒட்டி ஆனாலேருந்து செயின்லேருந்து எல்லாமே வந்து போட்டு வரவங்களுக்கு வந்து பிரசாதம்லாம் வந்து எடுத்து ரெடியாக வந்து வச்சாச்சு. அவங்களுக்கு ஒரு பிளேட்டு, வெத்தலைப்பாக்கு, பூ, வளையல், மாலை எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வருஷனால சிம்பிளாக ஒரு 7 பேரை மட்டும் தான் கூப்பிட்ருந்தேன். 7 பேருமே வந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து வந்தாங்க. எல்லாமே வந்து சாமியெல்லாம் ரெடி பண்ணி நிறைய பேர் வந்தப்போ வந்து எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கும்பிட்டதெல்லாம் இதெல்லாம் பார்த்தது கிடையாது, நானே இப்போ தான் கும்பிட்றேன், இப்போ தான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே பண்ணியாச்சு. மாயிலையும் வேப்பிலையும் மட்டும் கிடைக்கல. பாப்பா போய் எங்கேயோ போய் வேப்பிலையை போய் பறிச்சிட்டு வந்துச்சு. சரி, அதையும் சாமிக்கிட்ட போய் வச்சுட்டு விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு அப்படியே வந்து எல்லாமே ரெடியாக வந்து உட்காந்துருந்தேன். அவங்களாம் வரவங்களாம் ரெடியாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சிம்பிளாக வந்து பூஜை வந்து பண்ணியிருந்தேன். வந்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து பூஜை பண்ணிவிட்டு எனக்கு ஆசீர்வாதம் வந்து பண்ணாங்க. ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி காலிலேருந்து சாயந்தரம் வரை எப்படி நேரம் போணுச்சுன்னு தெரியல, ரொம்ப வந்து பிஸியாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. நானும் வந்து சிம்பிளாக வந்து பூவெல்லாம் வந்து வச்சு மாலையில் வந்து போட்டிருந்தேன். கொண்டு வந்தவங்களும் மல்லிகைப்பூலாம் வந்து கொண்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையும் வந்து வச்சு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த சாமி வந்து கீழே எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நிறைய பேர் வந்து குத்து விளக்கில் வச்சு வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, ஒரு ஸ்டூல் போட்டு அதுமாரி வந்து மணமிளகை வந்து வச்சு அதில் வந்து இந்த பால் குடத்துக்கு வச்சுருந்த குடத்தை வச்சு அதுமாதிரி தேங்காய், குட்டியாக வந்து செம்பு எல்லாம் வந்து வச்சு அப்படி தான் வந்து டெக்கர் வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் எனக்கு பார்க்க வந்து நேராக தான் இருக்க மாதிரி இருக்குது. பாப்பா தான் செஞ்சு லைட்டாக சைவாக இருக்க மாதிரி இருக்குமாச்சு. ஆனால் வந்தவங்க எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. 2 குத்து விளக்கு வந்து வச்சு பழங்கள்லாம் வந்து வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா வந்து சாமி வந்து இந்த வருஷம் வந்து கும்பிட்டாச்சு. வருஷம் இது மாதிரி கும்பிடணும்னு ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன். நான் எப்போயுமே வந்து சாமி கும்பிட்றது வந்து என்னோட விருப்பப்படி மட்டும் தான் கும்பிடுவேன். நேரம்னாலும் சரி பொறுமையாக வந்து கும்பிடுவேன். சொன்னபடி நிறைய பேர் வந்து 6 மணிக்கு மேலெலாம் வந்து வந்திருந்தாங்களே. நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் அவங்களோடலாம் உட்காந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நான் பானக்கெல்லாம் பிரசாதம்
பிரசாதமாக வச்சுருந்தேன்னா அந்த பானைக்கு வந்து எல்லோரும் கொடுத்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்து அவங்கள வந்து சாப்பிட்டு நாங்களும் அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்களாம் வந்து கிளம்பிட்டாங்க. எல்லாம் வந்துட்டு போக வந்து 9:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நாங்கள் வந்து குத்து விளக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். கும்பிட்டா 3 நாள் வந்து சாமியை வந்து முத நாள் அழைச்சி மறுநாள் வச்சுருந்துட்டு அதுக்கு மறுநாள் தான் வந்து வீட்டிலேருந்து வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில பேர் வந்து ஒரு நாளே வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் காலையில் வந்து எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நைட்டே வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன்னா அதனால் அதே மாதிரியே வந்து நாங்களும் சாமி கும்பிட்டு சாமியை வந்து எடுத்து உள்ளே வைக்க மனசே வரல. வேறு பரவாயில்ல, நம்ம அடுத்த வருஷம் வந்து இதோட வந்து 3 நாள் வந்து நல்லா கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட், நான், பாப்பா, தம்பி எல்லாருமே சேர்ந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்தோம். உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கினோம்மா. ஹஸ்பண்ட் வந்து ஆசீர்வாதம் வாங்கவே இல்லை. அதை மறந்தே போயிட்டு, ஏப்பா நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணவே இல்லை அப்படின்னே. அது வந்து நான் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்மளும் வந்து அவர் காலில் வந்து விழுந்து கும்பிட்டு அவருக்கு நம்மள வந்து துணூரை வந்து பூசியாச்சு. இப்படி தான் வந்து இந்த வருஷம் வந்து எங்களுடைய வரலட்சுமி பூஜை வந்து போனச்சு. ஃபைனலாக வந்து சாமிக்கு வந்து திருஷ்டி சுற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் வந்து குங்குமம், மஞ்சள், சுண்ணாம்பு வந்து கரைச்சிட்டு அப்படியே வெத்தலை சூடம் எல்லாம் வந்து வச்சு சாமிக்கு வந்து நல்லபடியாக வந்து திருஷ்டி வந்து போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை வந்து எடுத்து அரிசி பணியில் வந்து வச்சுட்டு அப்படியே போய் நாங்கள் வந்து தூங்க வந்து போயாச்சு. சாமி எடுத்து வைக்க மனசே இல்லை, வேறு வழியே இல்லாமல் தான் எடுத்து வச்சேன். சாமிக்கிட்ட வந்து எடுத்து வச்சு மகாலட்சுமி தாயாரை எப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து கூடி இருக்கணும், எப்போயுமே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நம்ம வேலையெல்லாம் வந்து முடிச்சாச்சு. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே சந்தோஷமாக வந்து வரலட்சுமி பூஜை வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. வருஷம் இதே மாதிரி வந்து கும்பிடணும் அப்படின்னு ஒரு மனநிலைமையில வந்து இருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கும்பிடுவீங்களா, என்ன மாதிரி கும்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.